वृंदावन विहारी लाल की जय। भगवान पिता रात्रि शरदोत्फुल्लमल्लिकाः वीक्षरन्तुं मनश्चक्रे योगमायामुपाश्रितः। भगवान कृष्णनुடைய லீலைகளில் ஒரு பிரதானமான லீலை ராசலீலை. இதை பாகவதத்தில் ராசபஞ்சாத்தியாயின்னு தசமஸ்கந்தத்தில் 5 அத்தியாயங்கள் சுகாச்சாரியால் வர்ணிக்கிறார். இதே போல் கீத கோவிந்த காவியம்னு ஜெயதேவ சுவாமிகளுடைய அஷ்டபதியிலையும் ஒரு ராசலீலை வர்ணிக்கப்படுறது. அது சித்திர மாச பௌர்ணமி. இந்த பாகவதத்தில் வர ராச பௌர்ணமி சரத்ருத்து ஐப்பசி மாதம் பௌர்ணமி, கார்த்திகை மாதம் பௌர்ணமி. அந்த ராச பௌர்ணமி நாளன்னைக்கு, இன்றைக்கி திங்கக்கிழமை, செவ்வாய் போக புதன்கிழமை அன்னைக்கு ராச பௌர்ணமி. இப்போ நாம் நிற்கிறது ஒரு ராசமண்டலத்துக்கிட்ட நிற்கிறேன். நம்ம ஆசிரமத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ராசமண்டலம். இந்த ராசமண்டலத்தில் அன்றைக்கி ராத்திரி ஒரு 9 மணிக்கு, புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்று ராத்திரி 9 மணிக்கு ராசபஞ்சாத்தியாயி பாராயணம். இந்த பாராயணம் ஒவ்வொருத்தரும் பாராயணம் பண்ணணும், சிரவணம் பண்ணணும். ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிறவா நேராகவே வரலாம். இந்த ராசமண்டலத்திலேயே பக்கத்திலேயே உட்கார்ந்துண்டு இந்த ராசபஞ்சாத்தியாயி 5 அத்தியாயமும் நான் பாராயணம் பண்ணுவேன். மெதுவாக தான் பண்ணுவேன். இதை முடிஞ்ச பக்தாலாம் ஃபாலோ பண்ணலாம். அதனால் இந்த சுந்தரகாண்டத்துக்கு ஒரு குரூப்பு மாதிரி வச்சு பாராயணம் பண்ணது போல் இதுலேயும் ஒரு குரூப்பு இப்போ இது உங்களுக்கு கிடைக்கும் போதே இதை ஆரம்பிச்சிருவா. அவளுக்கெல்லாம் இந்த ஸ்கிரிப்டை அனுப்புவா. நீங்கள் அவசியம் அதை பார்த்துக்கலாம். ஏற்கனவே சுந்தரகாண்டம் போது நான் பாராயணமும் பண்ணுவேன், மேலே இப்போ ஸ்லோகமும் ஓடும். அது மாதிரி இப்போ அது லைவாக பண்ண முடியாது. ஸ்லோகத்தை சொல்லிட்டு பண்ணணும்னா முன்னாடியே பண்ணி வச்சுருக்கணும். இதுவோ அந்த நேரத்தில் பண்ண வேண்டியது. ராச பௌர்ணமி அன்று பாராயணம் பண்ணுறதுனால ஸ்கிரிப்டு முதல்ல வந்துடும். அதை நீங்கள் ஃபோனில் வச்சுக்கலாம். இந்த பாராயணம் சேர்ந்து பாராயணம் பண்ணி ராதாகிருஷ்ணனுடைய கிருபைக்கு பாத்திரமா. போல விருந்தாவன விகாரி லால் கி ஜெய்.